அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 221 உலவா நிதி. உபதலைப்பு எண் 3. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1371 1372. இதமுற ஊழிதோரெடுத்தெடுத்துலகோர் உதவினும் உலவாதோங்கு நன்னிதியே. இந்த நல்ல அருட்பெருநிதி நமது அகத்தே குவித்து வைக்கப்பட்டுள்ளதாகும். இதனை பிறர்க்கு உதவுவதற்கே நம் பதி தியாகேசர் வழங்கியுள்ளார். இங்கனம் பரநலம் கருதி உலகுயிர்கட்கு இந்நன்னிதியினின்று வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நாம் என்பதுவே நம் பதியின் திருவுள்ளமாகும். இந்நிதியை எத்தனை கோடி மக்கட்கு எத்தனை கோடி காலம் எடுத்தெடுத்து வழங்கினும் வழங்கிக் கொண்டே இருப்பினும் எப்போதும் சிறிதும் குறைவதே இல்லையாம். இதுவே இந்நிதியின் அருள் மாண்பு. இது கொண்டு உலகம் மெய்யான இன்பமாகிய இதமுறுதல் வேண்டும் என்பது கடவுட்சித்தம். உலகம் புறப்பொருள்களை புலன் வேட்கையால் அதிகம் விரும்புகின்றது. ஆனால் கடவுள் தேவையான அளவு மட்டும் இயற்கையாய் வழங்கி கொண்டுள்ளார். வீண் முயற்சியால் அளவுக்கு மேல் பொருள்களை பெற்று கழித்தலால் பல வகையிலும் துன்பமே விளைகின்றது. மெய்யின்பம் இன்னதென்றே அறியவும் முடியாது போய் பிறவியே வீணாகின்றதாம். ஆகையால் மக்களை திருத்தி நல்வழிப்படுத்தி வாழ்விக்க வேண்டிய நம் பெருமான் அருள் நன்னிதியை பெற்று வந்துள்ளார். அந்நிதி புலனின்ப வேட்கையாளருக்கு விளங்காது, கிடைக்காது. தயவுடைய நல்லவர்களுக்கே இத்தயா நிதியை வாரி வாரி வழங்குவார். இப்படி உள்ளவர்களுக்கு கொடுக்கும் மெய்ப்பொருள்தான் இந்த உலவா நிதியாம். இது பெற்றால்தான் மெய்யின்பம் உறலாம். இச்செல்வம் என்றும் குன்றாதது இன்பமே நல்குவதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.